T20 உலகக்கோப்பையில் வங்கதேசத்தை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. குறிப்பாக இப்போட்டியில் 2 சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்துள்ளது. அதாவது ஏற்கனவே ஆஸ்திரேலியாவை சூப்பர் 8 சுற்றில் வீழ்த்தியிருந்த நிலையில், இதன்படி வங்கதேசம் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தினால் ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கும். ஆனால் ஆப்கானிஸ்தான் அதற்கு கொஞ்சம் கூட இடம் தரவில்லை. இப்போட்டியில் பலமுறை மழை குறுக்கிட்டும் போராடி ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றது. எனவே இப்போட்டியில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளில் முதல் நிகழ்வை பார்க்கையில் பங்களாதேஷ் 116 ரன்கள் இலக்கை நோக்கி சேசிங் செய்யும் வேளையில் 3 முறை மழையால் பாதிக்கப்பட்டது. இரண்டாவது முறை மழையால் பங்களாதேஷ் பேட்டிங் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. அந்நேரத்தில் DLS முறைப்படி ஆப்கானிஸ்தான் 3 ரன்கள் முன்னிலையில் இருந்தது. எனவே அந்நேரத்தில் ஆப்கானிஸ்தான் பயிற்சியாளர் ஜொனதன் சைகை ஒன்றை காட்டினார். பிறகு உடனே குல்தீப் நைபுக்கு தசைப்பிடிப்பு வந்தது. காரணம், ஒருவேளை மழை விடாமல் பெய்தால் DLS முறைப்படி ஆப்கானிஸ்தான் 3 ரன்கள் முன்னிலையில் இருந்தால் ஆப்கானிஸ்தானுக்கு வெற்றி கிடைத்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். பிறகு வெற்றிக்கு பிறகு குல்தீப் ஆட்டம் போட்டு துள்ளி குதித்தார். அதற்குள் தசைப்பிடிப்பு நின்று விட்டதா என ரசிகர்கள் இதனை மீம்ஸ் மூலம் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். இதில் இரண்டாவது நிகழ்வு தான் மிக மிக சுவாரஸ்யமான நிகழ்வு. கடைசி டிக் நொடியில் 8 பந்துகளில் 9 ரன்கள் வேண்டும் என்ற நிலையில் இருந்தபோது பவுண்டரி எல்லையில் நின்றிருந்த ஆப்கானிஸ்தான் அணியின் பவுலிங் பயிற்சியாளர் பிராவோ ஆப்கானிஸ்தான் அணியின் வீரர் ஃபருக்கியிடம் ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். அதாவது, நவீன் உலகிடம் ஷார்ட் பந்து வீச சொல்லுங்கள், அதனை கேட்ச் பிடிக்க அங்கு ஒரு ஃபீல்டரை வையுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அதனை கேட்ட ஃபருக்கி இதனை ரஷீத் கானிடம் கூறினார். அதேபோல் ஃபீல்டரை நிற்க வைத்த ரஷீத் கான் இதனை கண்ட வங்கதேச அணியின் பேட்ஸ்மேன் முஸ்தபிர் சிறிது பேக் ஃபுட்டில் நின்றார். ஆனால் முஸ்தபிர் எதிர்பார்க்காத வகையில் நவீன் உலக் எல்பிடபிள்யூக்கு குறிவைத்தார். பிறகு அந்த பந்தும் எல்பிடபிள்யூ ஆனது. அம்பையரும் அதற்கு அவுட் கொடுத்து விட்டார். பிறகு அனைவரும் பிராவோவை கட்டிப்பிடித்து கொண்டாடினார்கள். காரணம், ஷார்ட் பந்து வீச போவதாக ஃபீல்ட் செட்டை மாற்றி பேட்ஸ்மேனை நம்ப வைத்து பின்னர் வேறொரு பந்தை வீசி விக்கெட்டை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். இதற்கு காரணமாக இருந்தது பிராவோ போட்ட மாஸ்டர் பிளான் தான். இவ்வெற்றிக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் அணி மட்டுமல்லாமல் ஆப்கான் மக்கள் முழுவதும் கொண்டாடினார்கள்.